வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு மிஸ்டர் சக்தி சேனல்ல என்ன ரெசிபி அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஹைதராபாத் தம் பிரியாணி தான் செய்ய போகிறாங்க. அதுக்கு 1/2 kg பிரியாணி ரைஸ் எடுத்து வச்சுருக்காங்க. 2 பெரிய வெங்காயம், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1 கைப்பிடி மல்லி புதினா, லெமன் 1, ரம்ப இலை கொஞ்சம், ஜீரகம் 1 ஸ்பூன், ஏலக்காய் 5, பட்டை 5, கிராம்பு 5, பச்சை மிளகாய் 3. இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ கலருக்காக குங்குமப்பூவை நம்ம தண்ணியில் கலந்து வச்சுக்கிடணும். ரெட் கலருக்காக கேசரி பவுடர் எடுத்து வச்சுக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன், தயிர் 100 கிராம், சிக்கன் 1/2 kg. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஆயில் சேர்த்து நம்ம ஆனியனை கோல்டன் ப்ரௌன் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடணும். பாஸ்மதி ரைஸை 1/2 hour ஊற வச்சு நம்ம ஓரமாக வச்சுக்கிட வேண்டியதான். அதுக்கப்புறம் சிக்கனை நம்ம மேரினேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிக்கன் கூட காஷ்மீரி சில்லி பவுடர், மிளகாய் தூள், பிரியாணி மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள், 1 கைப்பிடி மல்லி புதினா, லெமனு, ரம்ப இலை, ஜீரகம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கிடணும். இதில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் நம்ம நொறுக்காமல் நம்ம அப்படியே சேர்த்துக்கிடணும். பச்சை மிளகாவையும் நம்ம முழுசாக சேர்த்துக்கிடணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 குழிக்கரண்டி ஆயில் இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த சிக்கனை நல்ல ஒரு மேரினேஷன் கொடுத்து நம்ம ஓரமாக ஒரு 1 hourக்கு நம்ம வச்சிட வேண்டியதான். ஏன்னா அந்த 1 hour ஊறையில் தான் அந்த சிக்கன் நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பிரியாணிக்கு. அதனால் ஒரு 1 hour ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம 1/2 kg ரைஸ்க்கு 1.5 லிட்டர் தண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். அந்த 1.5 லிட்டர் தண்ணியை நம்ம என்ன செய்யணும்னா கொதிக்க வைக்கிறதுக்காக அதில் என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 அன்னாச்சி, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, பட்டை துண்டு, மல்லி புதினா, ரம்ப இலை, 1 குழிக்கரண்டி ஆயில் சேர்த்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 டீஸ்பூன் நெய் சேர்த்து, அதில் அரிசியையும் சேர்த்து நம்ம 3/4 பங்கு அந்த அரிசி நல்லா வேகிறபடிக்கு நம்ம ரெடி பண்ணிடணும். 3/4 பங்கு மட்டும்தான் அதில் வேகணும். அதிகமாக அதை வேக வச்சிடாதீங்க, உடஞ்சி குழஞ்சி போயிடும், பிரியாணி நல்லாவே வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பிரியாணி ப்ராசஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லா கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதில் 2 குழிக்கரண்டி ஆயிலை சேர்த்துட்டு இந்த சிக்கன் மேரினேஷனை மேலே எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிடணும். ஆயில் ஹீட் ஆன உடனே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது ஒரு 10 minutesக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம 75% வேக வச்சு அந்த ரைஸையும் நம்ம இது கூட சேர்த்துக்கிடணும். அரிசி வேக வைக்கும் போதே உப்பும் சேர்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, அது அரிசியை உடையாமல் அங்கிட்டு இங்கிட்டுமா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் ஃப்ரைடு ஆனியன்ஸு, மல்லி புதினா, ரம்ப இலை இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மேல் டாக்கில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த சாஃப்ரானையும் அந்த கேசரி பவுடரையும் நம்ம மேலே அப்படியே சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வறுத்த முந்திரியையும் இது கூட நம்ம சேர்த்துக்கிட வேண்டியதான். அதுக்கப்புறமா ஒரு தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க தம் போடுறதுக்காக. இந்த பாத்திரத்தை நம்ம அதுக்கு மேலே தூக்கி வச்சு ஒரு 20 minutesக்கு குறையாமல் நம்ம தம் போடணும். மேலே ஏர் போகாமல் இருக்கிறதுக்காக ஏதாவது வெயிட்டான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி பாருங்கள் எவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் என்னோட ஹஸ்பண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் அடியில் அந்த சிக்கன் லேயரோடு எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டுன்னு சொல்லலாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.